கரூர் விவகாரத்தில் இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். 2025 கரூர் கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்துட்டாங்க. அது சம்மந்தமாக சுப்ரீம் கோர்ட் கரூர் துயரத்தில் அரசியல் வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாதிக்கப்பட்ட 31 குடும்பங்களுக்கு அரசு கருணை அடிப்படையில் வேலைவாய்ப்பு கொடுத்தாங்க. அந்த நியமனங்களை எதிர்த்து வழக்கு போட்டாங்க. அதனால் சுப்ரீம் கோர்ட் ஹைகோர்ட் உத்தரவை இடைக்கால தடை விதிச்சிருக்காங்க. என்னன்னா மேலும் நீதிபதி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. என்னன்னா பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு அரசு உதவி செய்யறதுல என்ன பிரச்சனைன்னு கேட்டிருக்காங்க. இதுலேருந்து நம்ம கற்றுக்க வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, துயரத்தை அரசியல் ஆயுதமாக நம்ம மாற்றாமல் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு முதல்ல நீதி கிடைக்கணும்னு தான் நம்ம நினைக்கணும். இந்த மாதிரி அரசியல் சம்மந்தப்பட்ட தகவல்களை தெரிஞ்சுக்கணுன்னா என் வீடியோவை ஃபாலோ பண்ண மறக்காதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட்டில் உங்களோட ஒப்பீனியன் எழுதுங்க. நான் பிரகாஷ், ஃபிசியோதெரபிஸ்ட்.